வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாராள் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்லா இருக்கிறோம். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ். எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடெல்லாம் டஸ்ட்டு தட்டி சுத்தம் பண்ணியாச்சு. கிறிஸ்மஸ்க்கு நாங்களும் ரெடி ஆகிட்டோம். நல்லபடியாக சந்தோஷமாக எல்லாரும் கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க. நேற்று நாங்கள் டவுனுக்கு போயிருந்தோம். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வண்டியில் எப்படி போயிட்டுருக்குறோம் பாருங்கள். ரோடு கொஞ்சம் பரவாயில்ல, செஞ்சிட்டாங்க. அதனால நாங்கள் பைக்கில் போனோம் நேற்று. பாருங்கள், இதெல்லாம் நம்ம தோட்டம் தான். போகிற வழியெல்லாம் டீ எஸ்டேட் தான். இதெல்லாம் ப்ரைவேட் ரோடுனால நம்ம தான் எப்போவுமே செய்யணும். அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு வாட்டி செய்யும் போதும் பெரிய பெரிய மழை அந்த ரோடெல்லாம் உடச்சி விட்டுறோம். தார் ரோடு போடுங்க சிஸ்டர்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தார் ரோடு போடணுன்னா பல லட்சம் செலவு பண்ணணும். இந்த மாதிரி நேரத்தில் அவ்வளோ பணம் செலவு பண்ண முடியாது. இப்போ நான் காட்டுற ஆறு தான் அந்த 2 பேர் இறந்து போயிட்டாங்களே, பெரிய மழை வரும்போது தண்ணி அடிச்சுட்டு போச்சு. இந்த ஆறு தான் அது. சாதாரண இடம், இதை க்ராஸ் பண்ண போய் தான் அவங்க போயிட்டாங்க. இந்த மாதிரி ஊற்று போகிற வழியெல்லாம் இருக்கும் மலை பகுதியில். அதை தாண்டி தான் நாங்கள் போயிட்டுருப்போம். அவங்க அங்கே அடிச்சுட்டு போனவங்க கடைசியாக எங்கே போய் சேர்ந்தாங்கன்னு நான் காட்டுறேன். இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் போனோம். எவ்வளோ அழகான மலையெல்லாம் இருக்குது பாருங்கள். அழகில் தான் ஆபத்தும் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நேச்சுரலான ரோடு தான். சும்மா மண் போட்டு செஞ்சுருப்பாங்க. நல்லா அழகாக இருக்குது. இல்லை, ப்ளூ கலரில் மழைலாம் இல்லாமல் கிளியராக இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் கீழே வந்துட்டேன். இந்த இடத்துல தான் அந்த பொண்ணோட பாடி ஒதுங்கி இருந்துச்சு. இந்த ஆற்று ஓரத்தில் மேலே சறுக்கி விழுந்தவங்க இங்கே தான் சேர்ந்தாங்க. இதை காட்டுறதுக்காக தான் நான் இறங்கி வீடியோ எடுத்தேன் மேலே பிரிட்ஜிலேருந்து. ரொம்ப கவலையாக இருந்தது. எப்படிப்பட்ட தண்ணி போயிருந்தால் அதில் அடிச்சுட்டு அவங்க இங்கே வரைக்கும் வந்திருப்பாங்க. 2 நாள் கழித்து தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ நாங்கள் வந்துட்டோம் டவுனுக்கு, மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். கடைக்கு போயிட்டு கொஞ்சம் கிறிஸ்மஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு போனோம். இப்போ மாத்தளை டவுன் பாருங்கள், எவ்வளோ ரஷ்ஷாக பிஸியாக இருக்குது. கிறிஸ்மஸ்க்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க ஷாப்பிங்க்கு. ஒரே கூச்சல், ஒரே சத்தமாக இருந்தது. நாங்கள் மேலேருந்து வந்தோன்னா எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது மணி 6 ஆயிடுச்சு. சன்செட் ஆகுது பாருங்கள். நாங்கள் மேல் ரோட்டுக்கு வந்துட்டோம். வண்டியிலே போயிட்டு வண்டியிலே வந்துட்டோம். அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி இவ்வளோ தான் நடந்தது. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். பாய்.